வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பவித்ரா. 60 விரைவு செய்திகளை இணைந்து வழங்குவதற்காக நான் ராதிகா பிரேம்குமார். நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என காவல்துறையினர் செயல்பட இது என போலீஸ் ராஜ்யமா என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நேரில் ஆஜரானார். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை, பதிவு செய்வதில் என்ன சிக்கல் என சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தது. வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என கேட்ட நீதிபதி குற்றவாளிகளை கூட இவ்வளவு துன்புறுத்தியதில்லை எனவும் காட்டமாக தெரிவித்தார். மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என எந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து வாக்குமூலம் பதிவுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணை சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் நேரடி சாட்சியான சதீஸ்வரனுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு தொடர்பான விசாரணையின் போது போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அஜித்குமாரை போலீசார் கடுமையாக தாக்கியதை வீடியோவாக பதிவு செய்தவர் மடப்புரத்தை சேர்ந்த சதீஸ்வரன். அஜித்குமார் மரண வழக்கில் நேரடி சாட்சியான சக்தீஸ்வரன் இந்த வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகி சாட்சியமும் அளித்தார். நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என சக்தீஸ்வரன் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக டிஜிபி சக்தீஸ்வரனுக்கு கடிதமும் அனுப்பியிருந்தார். இதனையடுத்து தற்போது சக்தீஸ்வரனுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய ஆயுதப்படை போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறைக்கு எதிராக இருப்பதால் அனைவரும் சாட்சி சொல்ல அஞ்சுவதாக திருப்புவனம் அஜித்குமார் துன்புறுத்தப்படுவதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் பேட்டியளித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக மடப்புரம் காளியம்மன் இருக்கிறார், அங்கேயே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருப்பதாக கூறினார். அஜித்குமாரை காப்பாற்ற முடியவில்லை என்ற வருத்தம் தான் உள்ளிட்ட சாட்சிகளிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காவல்துறைக்கு எதிராக இருப்பதால் அனைவரும் சாட்சி சொல்ல அஞ்சுவதாக கூறிய சக்தீஸ்வரன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அஜித்குமார் மீது புகார் கொடுத்த மதுரை பெண் நிகிதா கோவிலில் நடந்தது என்ன என்று ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். ஸ்கேன் சென்டருக்கு செல்வதற்கு முன்பாக காளியம்மனிடம் உத்தரவு கேட்பதற்காக கோவிலுக்கு வருகை தந்ததாகவும் அப்போது கோவிலுக்கு வந்து காரை நிறுத்திவிட்டு நின்றபோது அஜித்குமார் நானே காரை பார்க்கிங் செய்கிறேன் என்று சொன்னதாகவும் நிகிதா தெரிவித்துள்ளார். தயக்கத்தோடு தான் அஜித்குமாரிடம் கார் சாவியை கொடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் நிகிதா பல பேரிடம் பண மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் பரபரப்பு பேட்டி அளித்தார். அமைச்சர்கள் தனக்கு தெரியும் என்று கூறி பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் வழக்கில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூர் தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் ரிதன்யா திருமணமான 2 மாதங்களில் வரதட்சணை கொடுமை காரணமாக செட்டிப்புதூரில் காரில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். 100 சவரன் தங்கம் கொடுத்தும் மீதம் 200 சவரன் நகைகளை கேட்டு உடல் மன ரீதியாக ரிதன்யா நாள்தோறும் கொடுமைப்படப்பட்டதாக அவர் கூறிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் மாப்பிள்ளை கவின்குமாருக்கு வரதட்சணையாக கொடுத்த கார், நகைகள் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஓரணிகள் தமிழ்நாடு என்ற தலைப்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை செய்தார். திமுக அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையிலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் வகையிலும் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஓரணிகள் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார். அப்போது அரசின் மக்கள் நலத்திட்டங்களையும் மக்களிடம் எடுத்துரைத்து பரப்புரை செய்தார். பட்டாசாலை விபத்தில் நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டும் பாணியில் பேசியதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது
எக்ஸ் தள பதிவில் விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நிவாரணம் கேட்டு போராடியவர்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும், இல்லையெனில் வேறு மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் எஸ்பி மிரட்டியதாக கூறி இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மடப்புரம் அஜித்குமாரின் நிலை என எஸ்பி மிரட்டுகிறாரா என கேள்வி எழுப்பிய அவர், மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் அரசின் குரல்கள் உயர்கிறதா எனவும் கேட்டார். மக்களை மிரட்டுவது, வன்முறை கட்ட வீழ்த்து விடுவது, சட்டத்தை மீறுவது உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு உடனடியாக கைவிட எச்சரிக்கை விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜயின் ஸ்டண்ட் வேலை தமிழக மக்களிடம் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் அது திமுகவுக்கு பாதகமாகிவிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் சண்முகம் கருத்துக்கு எதிர்க்கட்சியினரால் ஓரணியில் சேர முடியாது என்றார். பாமகவில் இருந்து அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணியிடம் இல்லை என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவில் இருந்து அருள் எம்எல்ஏவை நீக்கி அன்புமணி ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டார். ஜே.கே. மணி மூலம் சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்ததுதான் அருளை நீக்க முடியும் எனவும், பாமகவில் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது எனவும் ராமதாஸ் கூறினார். பாமக கொறடாவாக அருள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அருளுக்கு நிர்வாக குழு உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர் பதவிகளை வழங்க உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டுக்குள் இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1,182 கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது. இதில் அரசிற்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவர், நிர்வாக இயக்குநர் மீது விசாரணை நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது புகார் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது தொடர்பாக ஒரு வாரத்தில் முடிவெடுக்க உள்ளதால் மனு சொல்லாதவிட்டதாக என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனு மீது விரிவான விவாதங்களை முன்வைக்க வழக்கு 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மனுதாரர் கோரிக்கையை அடுத்து தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். போதைப்பொருள் வழக்கில் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை சிறப்பு நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பாரில் நடந்த மோதல் தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவரை காவல்துறை கைது செய்தது. பிரதீப், கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் அளித்த தகவலின் பேரில் ஸ்ரீகாந்த் ஜூன் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதேபோல் மற்றொரு நடிகரான கிருஷ்ணாவும் ஜூன் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கேட்டு இருவரும் சென்னை போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரரும் கினோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வரும் நிலையில் மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கில் தலைமறைவான சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணனை கைது செய்ய காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ஓராண்டு ஆக உள்ள நிலையில்
பழிக்கு பழியாக அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காத வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட பெரம்பூர் பகுதி குறுகலான இடம் என்பதால் பொதுக்கூட்டம் மற்றும் அன்னதானம் போன்று செய்யக்கூடாது எனவும் மாற்ற இடத்தில் நடத்திக் கொள்ளலாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அசம்பாவிதத்தை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு பணியில் திரளான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல் நிலையத்தில் 3 பெண்கள் காவலரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த மனித உரிமை ஆணையம் இந்த சம்பந்தத்திற்காக 6 வாரங்களில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கடகம்மா சத்திரத்தில் பேக்கரி நடத்தி வரும் சிவாஜி என்பவர் மதுமிதா என்பவருக்கு செல்போனில் தகாத வார்த்தைகளால் மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 தோழிகளுடன் புகார் அளிக்க காவல் நிலையம் சென்றபோது காவலர் ராமர் அவர்களை தாக்கியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வருகிற 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. அதிமுக பாஜக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளனர். இதற்காக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் சுற்றுப்பயணத்தின் தொடக்க விழா நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்தந்த தொகுதிகளுக்கு இபிஎஸ் செல்லும் போது அப்பகுதியின் பாஜக மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு ஜூலை 17ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி மீன்பிடிப்பதற்காக அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடி தலைமன்னார்கடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 8 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து விசைப்படகையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதையடுத்து சிறை காவல் தேதி முடிந்து மன்னார் நீதிமன்றத்தில் 8 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 8 பேருக்கும் ஜூலை 17ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டிப்பு செய்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வவுனியார் சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. இதனால் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் கோவில் வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. இதையடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சென்னை மாநகர காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்பட்ட உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 23,124 கன அடியாக சரிந்தது. அணையில் இருந்து நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 22,067 கன அடி நீரும், உபரி நீர் போக்கி வழியாக வினாடிக்கு 1,732 கன அடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 4 நாட்களுக்கு பிறகு 120 அடியில் இருந்து 119.91 அடியாக சரிந்துள்ளது. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சண்முகா நகரை சேர்ந்த ஐயப்பனின் மனைவி இலக்கியா 2வது பிரசவத்திற்காக கடந்த 28ஆம் தேதி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று காலை ஆபரேஷன் மூலம் இலக்கியாவுக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இலக்கியா உயிரிழந்து விட்டதாக கூறி நேற்றிரவு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை இலக்கியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததே இலக்கியாவின் உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூரில் மாவட்ட நீதிபதியை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதியான மீனா குமாரி பொதுமக்கள் தொடரும் வழக்குகளை முடிக்காமல் காலதாமதம் செய்கிறார் என்பது வழக்கறிஞர்களின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டாகும். இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகள் போட்டு மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ள வழக்கறிஞர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட நீதிபதி மீனா குமாரியை பணியிட மாற்றம் செய்யும் வரை பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் வழக்கறிஞர்கள் உறுதிபட தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆட்டோ மீது சரக்கு வாகனம் மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். திண்டிவனம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பிருத்திவிராஜ், அவரது மனைவி சதா, உறவினரான பானுஸ்ரீ ஆகிய மூவரும் ஆட்டோவில் திண்டிவனம் நோக்கி சென்றுள்ளனர். சந்தைமேடு பகுதி அருகே சென்றபோது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் அதில் பயணித்த சதா, பானுஸ்ரீ இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பிருத்திவிராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்டோ மீது மோதிய சரக்கு வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் இந்த விபத்து காரணமாக திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையில் தேங்காய் விற்பனை தொழிலில் 59,50,000 ரூபாய் மோசடி செய்த வியாபாரியை போலீசார் கைது செய்தனர். உப்பளிப்பாளையத்தை சேர்ந்த பார்த்திபன், சுஜா தம்பதியிடம் அறிமுகமான பொள்ளாச்சியை சேர்ந்த ரவி என்பவர் மூவரும் கூட்டாக தேங்காய் விற்பனை தொழில் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு மூவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு தேங்காய் வியாபாரம் பார்த்து வந்த நிலையில் பார்த்திபன், சுஜா தம்பதியை ஏமாற்றி ரவி 5,50,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ரவி தலைமறைவானார். இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே பதுங்கியிருந்த ரவியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் 6 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஊத்துக்குளி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் தேனியை சேர்ந்த நாகூர்கன் சாதிக் என்பதும் இருவரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோவில் குடமுழக்கு விழாவில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். துவாரக்குறிச்சியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவிலில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடமுழக்கு விழா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி வள்ளியம்மை என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 9 சவரன் தாலி சங்கிலியை மற்றொரு பெண் அறுத்து எடுத்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் போலீசார் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை கையும் களவுமாக பிடித்ததோடு தாலி செயினையும் உரிய பெண்ணிடம் ஒப்படைத்தனர். நகை பறிப்பில் ஈடுபட்ட பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த வெள்ளையம்மாள் என்பது தெரியவந்துள்ளது. செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள மேல்மா சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் 2வது நாளாக விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேல்மா சிப்காட் விரிவாக்க பணிக்காக 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பல்வேறு கிராம மக்கள் இதனை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் தொடங்கிய 3ஆம் ஆண்டின் முதல் நாளில் சிப்காட் விரிவாக்க பணியை கைவிடக் கோரி விவசாயிகள் நிலையெடுப்பு அலுவலகத்திற்குள் புகுந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். 20 கேள்விகளுக்கு பதிலளிக்க கோரி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மலை சாலையில் ஒற்றை தந்தத்துடன் காட்டு யானை நடமாடும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள ஆம்பூர் பனங்காட்டேரி மலை சாலையில் டஸ்கர் என்னும் ஒற்றை தந்தமுடைய யானை செல்வதை கண்ட வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். காட்டு யானை யாருக்கும் இடையூறு செய்யாமல் வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. இந்த போதும் காட்டு யானை நடமாடுவதால் பனங்காட்டேரி, ஆசனப்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என ஆம்பூர் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை துடியலூர் அருகே மாகாளியம்மன் கோவில் ஆனி மாத திருவிழாவையொட்டி வள்ளி கும்மி நடனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர்.
தொடர்ந்து கொங்கு பகுதியின் பாரம்பரிய நிகழ்ச்சியான வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள், குழந்தைகள் பங்கேற்று இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினர். திருவண்ணாமலையில் வால் போஸ்டரை சாப்பிடும்போது கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். திருநீலகண்ட தெருவில் சாலையோரம் சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை அவ்வழியாக சென்ற பசுமாடு தின்றுள்ளது. சுவற்றின் மீது 2 கால்களை தூக்கி வைத்து போஸ்டரை சாப்பிட்ட பசுமாடு திடீரென நிலைத்தடுமாறி 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றின் மேல் இருந்த கம்பி வேலியை வெல்டிங் இயந்திரம் மூலம் அகற்றி பின்னர் கிணற்றில் தத்தளித்த பசுவை கயிறு கட்டி மீட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் உற்சாகத்துடன் நடைபெற்றது. ஒழுகு பிச்சாண்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள நாணல்பூ ஐயனார் கோவில் விழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் பெரிய மாடு, சின்ன மாடு ஆகிய 2 பிரிவுகளில் 32 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சாலையில் 4 கால் பாய்ச்சலில் சென்ற காளைகளை கண்டு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். 2 பிரிவுகளிலும் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. கோவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தான விழிப்புணர்வை மாணவர்கள் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றால் அது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக மாணவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக அமைய உள்ள புறநகர் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 130 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைய உள்ளது. அதற்கான கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் உள்ள புகழ்பெற்ற பட்டீஸ்வரர் கோவிலில் நாற்று நடவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி உற்சவ நாற்று நடவு திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு ஆனி நாற்று நடவு திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் சிகர நிகழ்ச்சியான நாற்று நடவு செய்யும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வயலில் இறங்கி குளவையிட்டு நாற்று நட்டனர். முன்னதாக சிறப்பு தீபாராதனையுடன் சுவாமிகள் எழுந்தருளி மண்டபத்தில் பள்ளுப்படலம் வாசிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தேனியில் காவல் நிலையத்தில் வைத்து இளைஞர்கள் தாக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் ஏடிஎஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டார். மதுபோதையில் பேருந்து வாகனங்களை மறித்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக ரமேஷ் என்ற இளைஞரை பிடித்து தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்ததாக தெரிகிறது. அப்போது அவரை போலீசார் சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இது தொடர்பாக காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 5 காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்தார். இந்நிலையில் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் பைசர் குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெரால்ட் அலெக்சாண்டர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பெட்ரோல் திருட்டில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மணிகண்டன் நகர் குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து 3 அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் பெட்ரோல் திருடப்பட்டது. இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் வயர் அறுந்து கிடப்பதை கண்ட வாகன உரிமையாளர்கள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது மர்ம நபர்கள் 2 பெட்ரோல் திருடுவதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சிசிடிவி நைட் விஷன் கேமரா உள்ளதை கூட அறியாமல் வடிவேலு பட பாணியில் விளக்கை அணைத்துவிட்டு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருட்டில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை சோழவந்தான் அருகே குடிநீர் வசதி இல்லாததால் கழிவுநீர் கால்வாய் அருகே சிறு உடைப்புகளில் தண்ணீர் பிடிக்க வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலக்கால் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் மத்திய அரசால் ஜல்ஜீவன் திட்டத்தில் போடப்பட்ட குழாய்களில் தண்ணீரே வரவில்லை எனவும் அமைக்கப்பட்ட குழாய்களும் சேதத்துடன் தரமின்றி இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் வராததால்
மேல்கால் பகுதியில் இருந்து வெளியூருக்கு செல்லும் குழாய்களில் ஏற்படும் சிறு சிறு உடைப்புகளில் வரும் தண்ணீரை குடிநீருக்காக பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். அதுவும் கழிவுநீர் கால்வாய் அருகே அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி அருகே கட்டிட தொழிலாளி 2வது மாடியிலிருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அம்பேத்கர் நகர் 1ஆம் தெருவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி சந்தனராஜ் என்பவர் பாண்டியன் கிராம பேங்க் எதிரில் பணியில் இருந்தார். 2வது மாடியில் அவர் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்தார். அப்போது முகம் முழுவதும் இரத்த வெள்ளமான நிலையில் அருகில் இருந்தவர்கள் முதலுதவி செய்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அவர் உயிரிழந்த நிலையில் சந்தனராஜ் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து வேலூரில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவரை நகை திருடியதாக போலீசார் அழைத்து சென்று விசாரித்தனர். தொடர்ந்து விசாரணையின் போதே அவர் உயிரிழந்த நிலையில் மாநிலம் முழுவதும் இதற்கு கண்டனங்கள் எழுந்தது. தொடர்ந்து அஜித்குமார் கொல்லப்பட்டதை எதிர்த்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்காதவாறு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் கடலில் தவறி விழுந்து மீனவர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. திரேஸ்புரத்தை சேர்ந்த பிலவேந்திரன் என்பவர் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 9 பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். கரை திரும்பி வந்து கொண்டிருந்த போது திடீரென அவர் கடலுக்குள் தவறி விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து சக மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிலவேந்திரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது உயிரிழந்த சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 272 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கீழ்மலை கிராம மக்களுக்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களான பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, மங்களம், கொம்பு, கேசிப்பட்டி, பாச்சலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பண்ணைக்காடு வழியாக பாச்சலூர் கிராமத்திற்கு 2 பேருந்துகளை இயக்க வேண்டும், மதுரையில் இருந்து நேரடியாக பண்ணைக்காடு கிராமத்திற்கு பேருந்துகளை இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து வட்டாட்சியர், போக்குவரத்து கழக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கலைந்து போக செய்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்படூரில் குடிநீர் வழங்க வேண்டி காலி குடங்களுடன் ஒன்றிய அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாப்படூர் முதல்நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட 3 மற்றும் 4வது வார்டு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. அப்பகுதிகளில் ஆழ்துளை மோட்டார் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதில் பழுது ஏற்பட்டதால் 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து டேங்கர் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதிய குடிநீர் கிடைக்கவில்லை என்றும் தற்போது வரை மாற்று ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை இல்லை எனவும் கூறி தாப்படூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக கொடி கம்பங்களை அகற்ற அக்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அரசு அதிகாரிகள் துணையோடு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் கொடி கம்பங்களை அகற்றி வந்தனர். 5வது வார்டு பகுதியில் இருந்த விசிக கொடி கம்பத்தை அகற்ற சென்றபோது அந்த கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தங்கள் கட்சி கொடி கம்பத்தை திட்டமிட்டு அகற்றுவதாக விசிகவினர் குற்றம் சாட்டினர். எதிர்ப்பை மீறி கொடிக்கம்பம் அகற்றம் செய்யப்பட்டது. இதேபோன்று விருதாச்சலம் சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பங்களை அகற்றுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.
திண்டுக்கல்லில் மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறின் எதிரொலியாக காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு திரும்பிய இளைஞர்கள் 3 பேர் அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 13ஆம் தேதி எரியோட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 2 கிராம இளைஞர்கள் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது எலார்பட்டியை சேர்ந்த இளைஞரை அரிவாளால் தாக்கியதாக மீனாட்சிபுரத்தை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். 8 பேரும் நிபந்தனை ஜாமீனில் வெளியேறி எரியோடு காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுவிட்டு நடந்து சென்றதாக தெரிகிறது. அப்போது முகமூடி ஹெல்மெட் அணிந்த கும்பல் 3 பேர் மீது சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதையடுத்து மூவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 60 பேர் எரியோடு பஸ் ஸ்டாப் அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு அளித்ததற்காக 140 கோடி இந்தியர்களின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வார பயணமாக கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு சென்றுள்ளார். அதன்படி டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்ற அவர் முதலில் கானா நாட்டுக்கு சென்றார். அங்கு அவருக்கு கானா அதிபர் ஜான் டிராமடி மகாமா தி ஆபீசர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி கானா என்ற அந்த நாட்டின் உயரிய விருதை வழங்கினார். தொடர்ந்து கானா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது ஆப்பிரிக்க கண்டத்தின் நம்பிக்கை ஒளியாக கானா நாடு திகழ்வதாகவும் கானா நாட்டின் மக்கள் அனைத்து சவால்களையும் கண்ணியத்துடன் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு அளித்ததற்காக 140 கோடி இந்தியர்களின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அமெரிக்கா நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் வியன்னாவில் நிறுத்தி வைக்கப்பட்டது. டெல்லியிலிருந்து வாஷிங்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வழக்கம் போல் வியட்நாம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு எரிபொருள் நிரப்பப்பட்டது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டனர். ஆனால் சரி செய்யும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதனால் விமானம் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் வியன்னாவில் இறக்கிவிடப்பட்டனர். நடுவழியில் பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டதால் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். சில மணி நேரம் கழித்து பயணிகள் அனைவருக்கும் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் அனுப்பி வைக்கப்பட்டனர். வேகமாக கார் ஓட்டுபவர்களின் மரணத்திற்கு இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டியதில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி NS ரவிஷா கார் ஓட்டிக்கொண்டு செல்லும் போது விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் உயிரிழக்கவே அவரது சட்டப்பூர்வ வாரிசுதாரர்கள் இழப்பீடு கேட்டு கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தை நாடினர். அப்போது போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் கவனக்குறைவாக மிக வேகமாக காரை ஓட்டி சாலையில் கவிழ்ந்து விபத்தை ஏற்படுத்தியதாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. கவனக்குறைவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் எந்தவிதமான இழப்பீடும் சட்டப்பூர்வ வாரிசுதாரர் பெற முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கேரளாவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானம் சரக்கு போக்குவரத்து விமானம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. கடந்த மாதம் பிரிட்டனின் விமானப்படைக்கு சொந்தமான F-35B ரக போர் விமானம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. அந்த விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருந்த காரணத்தால் தரையிறக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. போர் விமானத்தின் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே பிரிட்டன் விமானப்படை விமானம் திருவனந்தபுரத்தில் தரையிறங்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனை இயக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து சரக்கு போக்குவரத்து விமானம் மூலம் போர் விமானம் கொண்டு செல்லப்பட திட்டமிடப்பட்டது. தொடர்ந்து C-17 குளோபாஸ்மத் போக்குவரத்து விமானம் மூலம் அதனை தூக்கிச் செல்லும் பணி தொடங்கப்பட்டது. மத்திய பிரதேசம் பாக்கேஷ்வர் கோவிலின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 பேர் காயமடைந்தனர். சத்தர்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பாக்கேஷ்வர் கோவில் வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. கர்கா கிராமத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் மழையில் இருந்து தப்பிக்க மக்கள் மேற்கூரையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். அப்போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியானார். மேலும் 4 காயமடைந்தனர். காயமடைந்தவர்களின் 2 சத்தர்பூரில் உள்ள ஒரு சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களின் நிலைமை சீராக இருப்பதாகவும் மேலும் 2 லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களில் உணவுக்காக காத்திருந்த 45 பேர் உட்பட
ஒரே நாளில் 118 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த ரகசிய மனிதாபிமான அமைப்புடன் தொடர்புடைய 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் நிவாரணப் பொருட்கள் வாங்குவதற்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முவாசி மண்டலத்தில் உள்ள முகாம்களின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 49 பேர் பலியாகினர். 2023ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படையினருக்கு இடையில் நடைபெற்று வரும் தாக்குதல்களில் 57,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் படகு கடலில் மூழ்கிய விபத்தில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜாவாவின் கிட்டாபாக் துறைமுகத்தில் இருந்து 65 பேருடன் படகு ஒன்று பாலி தீவில் உள்ள கிளிமானு துறைமுகத்திற்கு புறப்பட்டு சென்றது. மேலும் அந்த படகில் 14 லாரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்தன. கேஎம்பி துனு பிரதாமா ஜெயா என்று பெயரிடப்பட்ட அந்த படகு புறப்பட்ட 30 நிமிடங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளானது. இதில் படகு கடலில் ஒரு பக்கம் சாய்ந்து மூழ்கியது. இதனால் படகில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்தனர். உடனே மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். விபத்து நடந்தபோது கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதனால் மீட்பு பணி சவாலாக இருந்தது. இதில் 23 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 38 பேர் மாயமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டில் வைர தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த 3 இந்தியர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சிறிய நாடான மாலியில் கெய்ஸ், நியோரோடு, நியோனா உள்ளிட்ட 7 நகரங்களில் உள்ள ராணுவ நிலைகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கைஸ் பகுதியில் வைர தொழிற்சாலையில் பணியாற்றி கொண்டிருந்த 3 இந்தியர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இந்தியர்கள் கடத்திய பயங்கரவாதிகள் அல்-குவைதா பயங்கரவாதிகளின் ஆதரவு பயங்கரவாதிகள் என்பது தெரியவந்துள்ளது. இந்தியர்கள் கடத்தப்பட்டதை மத்திய அரசு உறுதி செய்து அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் வெறுப்பு பேச்சு பதிவுகளை வெளியிட்ட சுமார் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முஹரம் பண்டிகையை முன்னிட்டு பஞ்சாப் மாகாணத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவிடும் நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் முஹரம் பண்டிகையின் போது பிரிவினைவாத தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுவதால் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் பதாகைகள், போஸ்டர்கள், ஆயுதங்கள் ஆகியவற்றை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் முகப்புத்தகம், வாட்ஸ்அப், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்ட சுமார் 50 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் அந்த மாகாணத்தில் தற்போது ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் உலக தரத்திலான வீரர் என இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஜோனதன் பிராட் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் நாளில் சுப்மன் கில் ரன்கள் குவித்த விதம் சிறப்பாக இருந்தது என கூறினார். அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருப்பதாகவும், சுப்மன் கில் தனது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி இந்திய அணி வீரர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக விளையாடி வருவதாகவும் ஜோனதன் பாராட்டினார். பிரைடன் காக்ஸ் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் இருவருக்கும் எதிராக அவர் வெவ்வேறு யுக்திகளை பயன்படுத்தி ரன்கள் குவிப்பதாகவும் ஜோனதன் பிராட் பாராட்டினார். இந்த 2 பந்து வீச்சாளர்களுக்கும் எதிராகவும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது சுப்மன் கில்லுக்கு தெரிந்திருக்கும் எனவும் அவர் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் குல்தீப் யாதவ் இல்லாதது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்திய அணி தங்களின் சிறந்த 2 சுடற்பந்து வீச்சாளர்களுடன் விளையாடுகிறதா என்பது தனக்கு தெரியவில்லை என கூறினார். இங்கிலாந்து முதலில் ஃபீல்டிங் செய்ய தேர்ந்தெடுத்தது எனவும், இதுவே இந்தியாவுக்கு வெற்றி பெற சிறந்த வாய்ப்பு என நினைப்பதாகவும் கங்குலி குறிப்பிட்டார். இந்திய அணி ரன்களை குவித்தால் அது வெற்றியை தரும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிட்சில் சிறிது சுழற்சி இருக்கும் நிலையில் குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்படாதது தனக்கு சற்று குழப்பமாக உள்ளது எனவும் சௌரவ் கங்குலி கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் காப்பாற்ற முயன்றபோது நாய்க்குட்டி கடித்ததில் ராபிஸ் நோய் பாதித்து கபடி வீரர் பிரஜேஷ் சோலங்கி உயிரிழந்தார். மாநில அளவிலான கபடி வீரர் பிரஜேஷ் சோலங்கி ராபிஸ் நோய் பாதிப்பு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கடந்த மாதம் பிரேஜேஷ் சோலாங்கி கால்வாயில் இருந்து ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்றியுள்ளார். அப்போது நாய்க்குட்டி கடித்ததில் அவருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ராபிஸ் தடுப்பூசி போடாமலும் இருந்த அவர் தொற்று முற்றிய நிலையில் படுக்கையில் துடிதுடித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாப்ரி ஜோடி இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆண்கள் இரட்டையர் பிரிவின் முதலாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் யூகி பாப்ரி அமெரிக்காவின் ராபர்ட் கலாவுவே ஜோடி அர்னியாடோ மாவினல் குட்டேன் இணைந்து மோதினர். இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய யூகி பாப்ரி ஜோடி 7-6 மற்றும் 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கார் விபத்தில் பிரபல போர்ச்சுகல் கால்பந்து வீரர் டியோகோ ஜோட்டா உயிரிழந்தார். டியோகோ ஜோட்டா மற்றும் அவரது சகோதரரும் ஸ்பெயினில் உள்ள ஜமோரா அருகே நடந்த கார் விபத்தில் சிக்கினர். இதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஜோட்டாவின் மரணம் கால்பந்து உலகை உலுக்கியுள்ளது. ஜோட்டா மற்றும் அவரது சகோதரர் ஆண்ட்ரோவின் மறைவுக்கு பிறகு போர்ச்சுகல் கால்பந்து கூட்டமைப்பு ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளது. கால்பந்து வீரர் டியாகோ ஜோட்டாவும் மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். லிவர்பூல் கிளப் மற்றும் போர்ச்சுகல் தேசிய அணியின் முக்கிய முன்கள் வீரராக டியோகோ ஜோட்டா இருந்தவர். 28 வயதான அவர் 2019 மற்றும் 2025 ஆண்டுகளில் UEFA நேஷனல் லீக்கை வென்ற போர்ச்சுகல் அணியில் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் வாக் ஆஃப் தி ஃபேமுக்கு தேர்வான முதல் இந்திய நடிகை என்ற கௌரவத்தை நடிகர் தீபிகா படுகோன் பெற்றுள்ளார். பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார பிரிவில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக 2026 ஆண்டுக்கான ஹாலிவுட் வாக் ஆஃப் தி ஃபேம் என்ற கௌரவம் தீபிகா படுகோனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை ஹாலிவுட்டின் வர்த்தக சபை வெளியிட்டது. மோஷன் பிக்சர் பிரிவில் இவர் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் மதிப்புமிக்க அங்கீகாரத்தை பெற்ற முதல் இந்திய நடிகை என்ற பெருமையை தீபிகா பெற்றுள்ளார். பிரிட்டன் நடிகை எமிலி பிளிட்டன், பிரெஞ்சு நடிகர் தியோமி சால்மெட் மற்றும் ஹாலிவுட் நடிகர் ரமி மலோக் ஆகியோரும் இதே பிரிவில் தேர்வாகியுள்ளனர். இயக்குனர் வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நடிகர் மணிகண்டன் இணைந்துள்ளார். நடிகர் சிம்பு தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வடசென்னை படத்தை மையமாக கொண்டு கேங்ஸ்டர் கதைகளத்தில் உருவாகும் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் சமுத்திரகனி, கிஷோர், ஆண்ட்ரியா நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு நடிகர் தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்தார் என சர்ச்சை கிளம்பிய நிலையில் இதற்கு இயக்குனர் வெற்றிமாறன் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நடிகர் மணிகண்டன் இணைந்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. பீனிக்ஸ் பட விழாவில் மகனுக்காக நடிகர் விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் பிரபலமானவர் விஜய் சேதுபதி. இவருடைய மகன் சூர்யா சேதுபதி. இவர் தற்போது பீனிக்ஸ் படத்தில் அறிமுகமாகியுள்ளார். இந்நிலையில் பீனிக்ஸ் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சூர்யா சேதுபதி நான் வேறு, என் தந்தை வேறு என கூறியிருந்தார். இந்த பேச்சு சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து சூர்யா சேதுபதி ரசிகர்களுடன் புகைப்படம் எடுக்கும் போது வாயில் பப்ளுகம் சாப்பிட்டபடியே போஸ் கொடுத்தார். இதுவும் சர்ச்சையானது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வரும் வீடியோக்களை அகற்ற கூறி தந்தையும் மகனும் மிரட்டியதாக சில செய்திகள் வெளிவந்தன. இது குறித்து பீனிக்ஸ் பட இசை வெளியீட்டு விழாவில் கேள்வி எழுப்பப்பட்ட போது எங்கள் தரப்பில் இருந்து மிரட்டல் வந்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என விஜய் சேதுபதி தெரிவித்தார். சமீபத்தில் வெளியான 3BHK படத்தை லவர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து பாராட்டியுள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் சித்தார்த் தற்போது 3BHK படத்தில் நடித்துள்ளார். இதில் இவருடன் சரத்குமார், தேவயானி மற்றும் மேதா ரகுநாத் நடித்துள்ளார். இந்த படத்தை ஸ்ரீகணேஷ் இயக்கியுள்ளார். இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தை பார்த்த லப்பர் பந்து பட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்த படம் எனக்கு மிகவும் கனெக்ட் ஆகி இருக்கு. ஒரு சாதாரண இளைஞரின் கதை. இந்த படத்தை போய் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் என அவர் பதிவிட்டுள்ளார். சர்ச்சைகளுக்கு நடிகர் கௌதம் ராம் கார்த்திக் மன்னிப்பு கேட்டு விளக்கம் அளித்துள்ளார். 80s காலகட்டத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் கார்த்திக். இவரது மகன் கௌதம் ராம் கார்த்திக். இவர் 2013ஆம் ஆண்டு இயக்குனர் மரியத்தனம் இயக்கத்தில் கடல் படத்தில் அறிமுகமானார். இந்நிலையில் கௌதம் ராம் கார்த்திக் வைராஜாவை, ரங்கூன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக முத்தையா இயக்கத்தில் தேவராட்டம் படத்தில் நடித்துள்ளார்.
இந்நிலையில் இவர் தற்போது மன்னிப்பு கேட்டு விளக்கம் அளித்தார். அதில் என்னை தொடர்பு கொள்ள பலரும் முயற்சித்த போது என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை என கூறி வந்தனர். 2023ஆம் ஆண்டில் இருந்து தனது மேலாளராக கோபிநாத் திரவியம் இருந்து வருகிறார். இன்னல்களுக்கு மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்தார். இத்துடன் 60க்கு 60 விரைவுச் செய்திகள் நிறைவடைந்தது. குமுதம் செய்திகளை உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். நன்றி.